அல்லாமா இப்னுல் கையூம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, 4 காரியம் உங்கள் உடலை நோய்வாய்ப்படுத்திடும். ரெகுலரா நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. உடல்ல நோய் வந்துச்சுன்னா நிறைய நம்ம இறை நெருக்கத்துக்கு தடை வந்துடும். திக்ரு செய்ய முடியாது, தொழ முடியாது. ஒரு மனைவி கணவனுக்கு ஹிதுமத் செய்ய முடியாது. ஒரு கணவன் தன் கடமையை பங்காற்ற முடியாது. அவர் நோயை உண்டாக்குற காரியங்கள்ல எச்சரிக்கைங்கிறான். அவர் பெரிய ஆய்வாளர். அது என்ன 4 காரியம்? அல்லாமா இப்னுல் கையூம் சொன்னார், முதல் விஷயம் கஸ்ரத்துல் கலாம், அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிற, அதிகமா பேசுற. ஒருத்தட்ட பேச்சு கொடுத்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதிகமா பேசுற. ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு பேச, வார்த்தைகளை கட்டுப்படுத்தினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் மௌனமா இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். மன் சமத்த நஜா, மௌனமானவங்க வெற்றியாளர்கள். ஒருவர் கேட்டார், வாழ்க்கையில வெற்றி எங்கே என்று கேட்டார். பெருமானார் சொன்னாங்க, உன் நாவை அடக்கி ஆளு, உன் நாவை அடக்கி ஆளு, நீ வெற்றி பெறுவாய். அப்போ பேச்சு அதிகமானால் நோய் உடலை பாதிக்கும் எழுதுறாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், ரொம்ப சுருக்கமா பேசுங்க. பேச பேச உடலுக்கு பலகீனம், நோயின் வீரியத்தை கூட்டும். இதுக்கெல்லாம் மேலாக ரொம்ப பேசும்போது என்ன பேசுறோன்னு தெரியாது, சில பேச்சுக்களால் பல பேர்களின் வருத்தங்களையும் சம்பாதிக்கலாம். நம்ம பேசி அவங்கள காயப்படுத்திடுவோம், கஷ்டப்படுத்திடுவோம். அதிக நேரம் மௌனமா இருக்கிறது, தேவை வந்தாத்தான் பேசுறது. இந்த வாழ்க்கை ஞானிகள் இடத்தில் இருந்தது, நபியினுடைய சுன்னத்தது. அப்ப நம்ம உடலுக்கு வரக்கூடிய நோயை நம்ம தடுத்து வைக்கிறதுக்கு நாவும் ஒரு பெரிய காரணம் என்கிறார்கள்.